ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி முழுமையான சரணாகதியுடன் கூடிய பக்தியுடன் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, தங்களின் அன்பு தத்துவமானது எங்களை தூய்மையான ஆத்மாதான் என்பதை உணர்த்தியிருப்பதோடு நாங்கள் அதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கும் எங்களுள் கருணை உள்ளமும் இரக்கமும் இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. தங்களை உணரும் நாங்கள் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான இந்த தியானத்தினுள் நாங்கள் இன்னும் ஆழமான நிலையை அடைவதற்கும் அனுமதி அளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய இரண்டு கைகளிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ பூமி மாதாவாவே எங்களின் ஆதி அன்னையான தாங்கள் எங்களை நாங்கள் யார் என்பதை உணர்த்தியிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கும் நாங்கள் சம நிலையில் இருப்பதற்கும் அருள் புரிவதோடு அனுமதியும் தாருங்கள் அம்மா. கவனம் அப்படியே நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு கள்ளம் கபடமற்ற
குற்றமற்ற குழந்தை குணத்தோடு நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரமும் அகங்காரமும் அகற்றப்பட்டு நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கும் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயி. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் என்பது எங்களுள் ஞானத்தின் மூலமாகவும் விவேகத்தின் மூலமாகவும் தூய்மை மற்றும் மங்களகரத்தின் மூலமாகவும் எங்களின் செயல்களிலும் எங்களின் கவனத்திலும் நிலைநிறுத்தப்படும் பொழுது நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றிருக்கிறோம் என்பதையும் எங்களுள் தயவு செய்து உணர்த்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்த நிலையை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் அனைத்து பிரார்த்தனைகளும் முதட்டளவில் அல்லாமல் ஆழமான மனப்பூர்வமான பிரார்த்தனையாக இருக்கும் பொழுது தங்களின் அன்பு எங்களுள் நிரந்தரமாக நிலைத்திருக்கிறதம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரந்தரமாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदि भूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை அப்படியே நிலைநிறுத்தி நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं लक्ष्मी सत्यं लक्ष्मी अवब्रह्मात् अवदत्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवाञ्छामवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाभरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्ता
परं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तास्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि निर्विश्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारात् पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्निः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तराक्षसं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतये पुरुषात्
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் மமகாரத்தையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற விருப்பத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் தங்களின் விருப்பத்தை தூய்மையான ஆத்மாவோடு நிறைவேற்றுபவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரமும் அதிகப்படியான சிந்தனைகளும் அதிகப்படியான உடல் உஷ்ணமும் அசுர குணமும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் எங்களுக்குள் கிடைக்க பெற்றிருக்கின்ற ஞானத்தையும் பகுத்தறியும் திறனையும் நாங்கள் முழுமையாக உண்மை நிலையிலிருந்து அதை உணர்ந்து கொண்டு எங்களின் செயல்களுக்குரிய சக்தியை அளிப்பவர் தாங்களே என்ற உண்மையை உணர்ந்து நாங்கள் எங்களின் கவனத்தை தங்களிடத்தில் சமர்ப்பித்து எங்களின் செயல்களில் மீண்பையோடு இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஒருங்கிணைந்த நிலையில் நிகழ்காலத்தில் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் நீக்கிவிட்டு எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எங்களின் இழந்த காலத்தின் எண்ணங்களையும் எதிர்காலத்தின் சிந்தனைகளையும் செயல்களையும் தங்களிடத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் தாய். நாங்கள் சமர்ப்பிப்பதும் சரணடைவதும் என்பது வெறும் உதட்டு அளவில் அல்லாமல் மனதளவில் நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்ற நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா.
தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். என்றென்றும் நாங்கள் நிகழ்காலத்திலேயே சமநிலையிலேயே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं कुण्डलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, எங்களுள் இருக்கும் குண்டலினி தாயே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாங்கள் எங்களின் சக்கரங்களில் மேல் எழும்பும் பொழுது ஏற்படுகின்ற ஒளியை உணரும் அளவிற்கு நாங்கள் ஆழ்நிலை தியான நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களை பற்றி அனைத்தும் அறிந்த எங்களின் தாயான தாங்களே எங்களுள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் உண்மை நிலைப்பாட்டை நாங்கள் சகஜ தர்மத்திலிருந்து புரிந்து கொண்டு எங்களின் செயல்களிலும் நாங்கள் சகஜ தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகர சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் ஆதி குருவான தங்களை வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். எங்களுள் அந்த சுயம் குருவிற்குரிய கண்ணியமும் அதற்குரிய உண்மையையும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களையும் அவர்களின் தத்துவங்களையும் எங்களுள் முழுமையாக உணர்த்திவிடுங்கள் அம்மா. அந்த உண்மையில் எங்களுள் ஏற்படுகின்ற அந்த பிரகாசமான ஒளியில் நாங்கள் எங்களின் தாயை அறிந்து நாங்கள் யார் என்பதையும் உணர்ந்து எங்களின் வாழ்நிலையில் நாங்கள் இருப்பதற்கும் எங்களின் செயல்களில் அந்த உண்மைக்கான குருவிற்கான தத்துவத்தை நாங்கள் நிலைநிறுத்தி செயல்படுவதற்கும் தயவு செய்து அருள் புரிவதோடு வலிமையான உறுதியானவர்களாக நாங்கள் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः.
குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, இறைவன் சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, எங்களின் மாசற்ற தாயான ஸ்ரீ மாதாஜியான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞை சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஆக்ஞை சக்கர சுவாமினியாவீர். தாங்களே மன்னிப்பின் வடிவமானவர், எங்களுக்கு மன்னிப்பை வழங்குபவர், எங்களுள் மன நிறைவும் சுய கட்டுப்பாடு, பற்றின்மை மற்றும் பொறுமையை வழங்குபவர். தாங்களே ஓம்காரா, எங்கும் நிறைந்துள்ள தாங்கள் எங்களுள் ஒரு யோகிக்குரிய நிலைப்பாட்டை உணர்த்துபவராவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை கரைப்பவரும் தாங்கள், மமகாரத்தை உறிஞ்சுபவரும் தாங்கள், எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசையை அழிப்பவர் தாங்கள், எங்களுக்குள் ஞானத்தை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தை அழிப்பவரும் தாங்கள்,
எங்களின் சகசிரார வாயிலில் வசிப்பவரும் தாங்கள். தங்களை வணங்கும் நாங்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பதற்கு அருள் புரிபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரான தாங்கள் நாங்கள் யார் என்பதை முழுமையாக எங்களுள் தயவு செய்து உணர்த்தி விடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதோடு எங்களையும் மன்னித்துக் கொள்கிறோம். எங்களின் அறியாமையினால் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி ஆக்ஞா சகஸ்ரஸ்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி ஆக்ஞா சகஸ்ரஸ்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறலாம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஜ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் சந்தேகமற்ற விழிப்புணர்வை அளித்தவர் தாங்களே. நாங்கள் முழுமையினுள் நிலைத்திருப்பதற்கும் முழுமையான சரணாகதியுடன் கூடிய மனநிலையை எங்களுள் நிலைநிறுத்தி தங்களிடத்தில் சரணடைந்து நாங்கள் தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனத்தை எண்ணங்களற்ற இதே நிலையில் நிலைத்திருந்து சில நிமிடம் தியானத்திலிருந்து பின்பு அன்னையின் அருளுரையை கேட்கலாம்.
கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். பிறவிகள் எல்லாம் உன்னை தேடி அலைந்தேன். பிறவிகள் எல்லாம் உன்னை தேடி அலைந்தேன். அங்கும் இங்குமாய் எங்கும் நிறைந்த அன்னை நிர்மலா அடைக்கலம் தருவாய். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். சிறுவாடாவில் அவதரித்தாய் நீ நாடுகோனில் சகசாரத்து பிறந்தாய். சிறுவாடாவில் அவதரித்தாய் நீ நாடுகோனில் சகசாரத்தை பிறந்தாய். கணபதி மோட்ச பாதை வருத்தாய். அங்கும் இங்குமாய் எங்கும் நிறைந்த அன்னை நிர்மலா அடைக்கலம் தருவாய். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். நாடி மகாகாலினியே நாடி மகாசரஸ்வதியே நாடி மகாகாலினியே நாடி மகாசரஸ்வதியே சுஷுமனா நாடி மகாலட்சுமியே அங்கும் இங்குமாய் எங்கும் நிறைந்த அன்னை நிர்மலா அடைக்கலம் தருவாய். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். ஆதிசக்தி நீதான் அன்னையாக வந்தாய். குருவாகி நின்று சஹஜ யோகம் தனை கொண்டாய். ஆதிசக்தி நீதான் அன்னையாக வந்தாய். குருவாகி நின்று சஹஜ யோகம் தனை கொண்டாய். உலகம் படைத்த தெய்வம் தனி உணர்ந்தேன். அங்கும் இங்குமாய் எங்கும் நிறைந்த அன்னை நிர்மலா அடைக்கலம் தருவாய். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். பிறவிகள் எல்லாம் உன்னை தேடி அலைந்தேன். பிறவிகள் எல்லாம் உன்னை தேடி அலைந்தேன். அங்கும் இங்குமாய் எங்கும் நிறைந்த அன்னை நிர்மலா அடைக்கலம் தருவாய். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஓரிடம் வேண்டும். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாத
பாதங்களில் ஏறிட வேண்டும். கருணை கடலே அன்பின் உருவே பொற்பாதங்களில் ஏறிட வேண்டும். Today we have assembled here to celebrate the Sahasra Day, which was opened in 1970 on this date. I find this beautiful canopy is like our Sahasra. And so very apt to have this beautiful arrangement for Sahasra Day. We have to understand what happens when the Sahasrara opens. When the Kundalini passes through the 5 centers, it enters into the area which we call as limbic area. This area is all surrounded by 1,000 nerves. And when these nerves get enlightened, they look like flames of Vibji or colors, 7 colors, and very mildly, beautifully shining, emitting peace. But when the Kundalini starts emitting its vibration on the sides, all these nerves get enlightened gradually and start moving on all directions, opening the Sahasrara. And then the Kundalini, what's this noise about? Emerges out through the fontanelle bone area, which we call as Brahma Randra. Randra means the whole, and the Brahma is the all-pervading power of God's love. So it enters into the subtle energy which is all-pervading, which we do not feel normally. But then the Chaitanya, the vibrations which are the part and parcel of this energy, all-pervading power, the Parama Chaitanya, they start entering into our brain and showering their blessings in the limbic area they assemble.
Now the limbic area is connected to all the area of the brain and also to the nerves. So it starts flowing onto the nerves, giving you the new awareness of collective consciousness called as Samuhik Chetana. So you get a new Chetana, a new awareness, which is showered upon your limbic area. The working of these Chaitanya waves is very interesting. They are normally formed like small commas, but then they go into different forms. They make themselves into swastikas as the four-limbed symbol of innocence, or they become the Omkara, as you know how Om is written, which is the symbol of our doing, our awareness. So when they form the swastika, they try to nourish the left side, and when they form the Omkara, they nourish the right side. Left and right sympathetic nervous system, they nourish. But Sahasrara is to be kept open is rather difficult for people, because it's a vicious circle. First, these vibrations should enter into your brain through the Brahmarandra when it is opened out, and they should nourish your nerves, by which your left and right side open out, and so more Chaitanya can flow down all these centers. But if your Sahasrara is not properly opened, this process doesn't take place. As a result of that, the chakras don't open, the Kundalini only as very few strands is kept in the spinal cord, and the new strands cannot rise because your chakras are not open. So in Sahaja Yoga, it is very important to keep your Sahasrara open. Otherwise, there's a vicious circle. To keep the Sahasrara open is in a way very easy as well as difficult. As you have known in the Devi Mahatmya, that at Sahasrare, Mahamaya comes. She is a Mahamaya. Not easy to recognize her, not easy to know her. She lives just like you, she moves just like you, and you can never make out her real nature. She is in the form of Mahamaya. So at the Sahasrara, to recognize the Mahamaya is another vicious circle. You may say that why should it be Mahamaya? Should have been better as starkly
some other form. But any other form could not have worked out Sahaja in modern times. Because people would have been frightened and upset. And they would never have taken to Sahaja because they had no discretion already within them to know what is right, what is wrong. That is why it had to be in the Mahamaya form. Now, in the Mahamaya form, you have to recognize. This is another test. Because Mahamaya you cannot recognize, while you have to recognize. But in Sahaja Yoga you have seen so many photographs which should convince you people mentally about this Mahamaya Swarupa. You can see mentally, you can understand there's something very different. Even when I came to Napoli, the policemen and everybody was given a photograph, and they all recognized that there's something very different. They all wanted to shake hands with me. This is one way. Another way is that you start seeing the blessings and you start seeing how you become so progressively better materially, physically, emotionally, and spiritually. Still on a mental level, most of the people recognize. But unless and until it is recognized in the heart, is no recognition. Already the heart is surrounded by 7 auras of the 7 chakras. And the spirit, the Atma, resides in the heart. As it is on top of your head here, resides the God Almighty Sadashiva. So when Kundalini touches that point, your spirit gets awakened and the light of the spirit starts spreading. And it starts acting on your central nervous system, because automatically the vibrations, the Chaitanya flow into your brain, who enlighten your nerves. But still, the recognition on the heart is not there. Even without that, you start feeling the cool breeze, you can raise the Kundalini of others, you can cure people, you can do many things. But still, it is not yet felt in the heart so much. That's why we have music, art. All these things start opening your heart. But still it is not recognition, because recognition is a mental activity of the heart. How can heart have a mental activity? This is another problem you all can face, and I know that recognition, if it is a mental activity of the heart, how do we do it? Say, if you are a Christian, born in a Christian family, as soon as I say the photograph of Christ, immediately you feel it's Christ, it's something, yeah. Or if you are a Hindu, if you see the photograph of Sri Rama,
immediately you know it's Sri Ram. You see, that's a kind of a thing, recognition in the heart. But the recognition of somebody living with you is very, very difficult. And you live on the cusp of your mental activities only. But to go deep down into your heart, what should we do? People tell me. Mother, how should we get into our heart? How this mental activity can be performed through the heart. Now you must remember that heart is absolutely connected with brain. Absolutely connected. It's not disconnected thing. If it was, it would not have worked. When heart fails, after some time, brain also fails. The whole body goes out of order. If the child is crying, please take out the child. Better take out the child. Something wrong with the child if the child is crying. So this mental activity of the heart is to be understood this way, that as soon as you see the danger, without even thinking, in a reflex way, your heart starts pumping more blood and you get palpitation. You don't have to think, there's no mental activity. Just you see, supposing a tiger standing before you, immediately the heart will start pumping. It's a reflex action. Now, how this activity takes place, one may say, is that because it is built in within you, that as soon as you see some emergency, your sympathetic nervous system goes into activity. And you start feeling the fear, you start feeling that there should be some protection, that you should do something about it. But you do not think, you just run. You run as fast as possible. You don't think about it, what I should do, where I should run, just you go on running, away from the danger. And how do you do that? Because it is built in within you, all this, in your brain, that as soon as the heart starts pumping too much blood, it should just make the legs work and the hands work and you should run. Or we can say it is in the central nervous system, built in. The fear. Any reaction, any response like that is built within you. But the response to the spirituality is not yet manifested. It is manifested. It is all built, no doubt, but it is not yet manifested. And how will it manifest? That's what people ask me, Mother, how will it manifest? Through your past,
You have learned that you have to be afraid of this, you have to be afraid of that. Also in this lifetime, you have learned many things. For a child may put his hand to the candle, won't be frightened. But a grown-up will, because an experience. With the experience, gradually you built in that reaction of reflex within you so that you try to save yourself. Now, what experience you should have to build that in your heart is the point. And the experience is of your own divinity, of your own spirituality. Once you start developing that experience, then you know that you are a divine person. Unless and until you are aware fully that you are a divine person, howsoever faith you may have in me, the recognition is not complete, because who is recognizing me is a blind person. If a blind person is recognizing me, it won't have that response of the heart. So first you have to recognize yourself to be a divine person, to have faith in yourself. தாய், தயவு செய்து நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் வளர்வதற்கும், எங்களின் தியான நிலையில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. என்றென்றும் எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருப்பதோடு, தங்களின் கவனத்தில் நாங்கள் முழுமையாக இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, இன்றைய நாளில் இந்த காலை நேர கூட்டு தியானத்தோடு எங்களுக்கு தங்களின் அன்பு உரையையும் கேட்க செய்தமைக்கான வாய்ப்பை அளித்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். மந்திரம் ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனித்துக் கொள்ளலாம்.